கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கும்பகோணம் பகுதியை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு கல்லூரி மாணவியை ஒரு கயவன் திட்டமிட்டு அந்த பெண்ணை வற்புறுத்தி கடத்த முயற்சித்து தாலி கட்ட முயன்ற போது அவனிடத்திலிருந்தே தன்னை பாதுகாத்து அந்த இடத்திலிருந்து தப்பித்து வந்த அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே தஞ்சமடைந்து நடந்தவற்றை கூறிய போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அப்பகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் களமிறங்கி குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்றும் அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் அளித்தார்கள். மேலும் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இந்த போராட்டம் என்பது எதற்காக? நல்ல தளந்தெளிவா தெரியுது. அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஃபேமிலியோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னன்னு, இந்த பையன் காலேஜ் நான் போயிட்டு வரக்குள்ள என்ன கடத்த முயற்சித்தான், வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சித்தான். நான் அதை தடுக்க முயன்ற போது என்னை அடித்து துன்புறுத்தினான்னு சொல்லிட்டு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பகுதியினுடைய பிரமுகரான திரு ம க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இதர பிற சிலர்கள் எல்லாமே தடையை மீறி போராட்டம் பண்றாங்க. காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? அந்த பெண்ணினுடைய புகாரை ஏற்று அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து தடையை மீறி போராட்டம் செய்வதற்காகவும், மேலும் அந்த பையன் இருக்கிறான்ல, அவங்களுடைய அம்மா ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு, ம க ஸ்டாலின் அவர்கள் வன்முறையை தூண்டும் விதமா செயல்படுறாரு, என் பையன் மேல இல்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் திரு ம க ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த கைவனுடைய தாய் கொடுத்த புகாரின் பேர்ல திரு ம க ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் உடன் இருந்து போராடியவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஒரு விஷயம் புரியல, ஒரு பெண்ணு இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியாத சூழல்ல அவள் படிக்க வேண்டும் என்று முன்னேறுகின்ற அந்த தருணத்தில் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயற்சித்த போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த இடத்துல ஓடி வந்து அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கல. ஆனா அந்த பெண்ணுக்கு உரிமை போராட்டத்திற்காக களத்தில் நின்றவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கா என்கிற பெரும் கேள்வி எழுது. அப்ப இங்க எவன் என்ன வேணாலும் பண்ணலாம், எவன் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறதுனால அதை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக ஆயுதமாக வச்சுட்டு யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இந்த வழக்கை பிரயோகப்படுத்தலாம் என்பதற்கு சான்றாக இந்த விடயம் அமைந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் தர்மம் நிற்க வேண்டும். அநீதி இழைப்பவர்கள் பக்கம் நின்றால் அது அதர்மமாகும். உரிய நடவடிக்கையை அவன் மீது எடுக்க வேண்டும். எந்த வழக்காக இருந்தாலும் சட்டப்படி அதை நாங்கள் வெல்லுவோம். திரு ம க ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்ணின் உரிமைக்காக போராட்ட களத்தில் நின்றார். ஆனால் அவர்கள் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. பெண்களினுடைய பாதுகாப்பை அரசாங்கமும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற பொய் வழக்குகளை துடைத்தெறிந்து உண்மை நிலையை கண்டறிந்து செயல்படுங்கள்.